இன்னைக்கு ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஆடுறாங்க. எங்கே ஆடுறாங்கன்னா கோட்லாலா, ஃபெரஸ்லா கோட்லாலா ஆடுறாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து முக்கியமான மேட்ச் ரெண்டு டீமுமே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் ஐபிஎல் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னமேட்டு வர எல்லா மேட்சஸ்க்கும் எல்லா டீமுக்கும் ரொம்ப முக்கியமான மேட்சஸாக இருக்கும். யார் தோத்தாலும் வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும் பின்னாடி உள்ள மேட்சஸ்ங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிடி டீம்ங்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா ஹோம் டீம் அவங்க தான். அவங்க டீம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இன்னைக்கு ஃபெரஸ்லா கோட்லால ஆடுறாங்க. போன மேட்சே வந்து அவங்க சன்ரைசர்ஸ் வந்து 200க்கு மேலே அடித்தாங்க. இவங்களும் கொஞ்சம் வந்துட்டாங்க நெருக்கி 200. கிரவுண்டு வந்து சின்ன கிரவுண்டு, அதனால வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இப்போ கோட்டாவில் விளாண்டாலே அது ரொம்ப சின்ன கிரவுண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால பொழந்து எடுத்துருவாங்க இன்னைக்கு. என்ன மாதிரி விளாட்றாருங்க அந்த ஜாக் ஃபெரிஸ், சரியான பேட்ஸ்மேனுங்க, முரட்டுத்தனமும் விளாட்றாரு. அவருக்கு மட்டும் இன்னைக்கு மாட்டிக்கிச்சுன்னா கழட்டி விட்டுருவாரு. ஏன்னா சூப்பரான பிளேயரு ஜாக் ஃபெரிஸ். அவ்வளோ நீட்டாக பொறுமையாக விளாண்டுட்ருக்காரு. ஜாக் ஃபெரிஸ் வந்து ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் கிடைச்ச வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைண்ட் ஐபிஎல் 2024. அதுவும் ஆஸ்திரேலியன் டீமுக்கு வேறு 2020 வேர்ல்ட் கப்லேயும் எடுத்துருவாங்க போல். ஏன்னா அது மாதிரி பேட்டிங் ஆடுறாரு ஜாக் ஃபெரிஸு. அவங்களுக்கு டேவிட் வார்னரும் இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகணும். டேவிட் வார்னர் நல்லா ஃபயர் ஆகிட்டாருலாம் போதும். பிருத்திவி ஷா வந்து பவுன்சர்ஸ் போட்டு எடுத்துடுறாங்க விக்கெட்டை. கண்டிப்பாக இந்த வாட்டி பிருத்திவி ஷாவும் ஒழுங்காக விளாடணும். பிருத்திவி ஷாவுக்கும் நிறையா சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸு. பிருத்திவி ஷாவும் ஒழுங்காக பேட்டிங் ஆடணும். அக்சர் பட்டேல் வந்து இந்த வாட்டி ஐபிஎல்லுங்கிறது வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பேட்டிங்கும் எதுவும் பண்ணல, பவுலிங்கும் எதுவும் பண்ணல. அக்சர் பட்டேல் வந்து கொஞ்சம் ஃபயர் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அக்சர் பட்டேல் வந்து ஃபயர் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அக்சர் பட்டேல் வந்து இந்த வாட்டி ஒழுங்காக ஐபிஎல் விளாட மாட்டேங்கிறாரு? என்ன அவருக்கு பிரச்சனைன்னே தெரில. ஏன் டெல்லி கேபிட்டல்ஸை விட்டு போகணும்னு நினைக்கிறாரா? அடுத்த ஒரு பெரிய ஆப்ஷனில் போய் நல்ல டீமுக்கு விளாடணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன் இப்படி அக்சர் பட்டேல் வந்து இந்த சீசன் வந்து ஒழுங்காகவே விளாடல ஐபிஎல் என்னன்னே தெரில. அக்சர் பட்டேல் வந்து இன்னும் நல்லா விளாடணும் இந்த சீசனு. அடுத்தது வந்து இந்த அபிஷேக் பொருள் ஒரு மேட்ச் தான் அடித்தார், 2 மேட்ச் தான். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா தான் விளாண்டாரு, 40 ரன்ஸ்க்கு மேலே அடித்தார். அவர் இன்னும் ஷைன் பண்ணணும். அப்போது லாஸ்ட் மேட்ச் வந்து பேட் கமின்ஸ் இறங்கி ஒரு ஷாட் அடித்தார் பாருங்க, சூப்பராக அடித்தார். அவருக்கு வந்து டேலண்ட் நிறையா இருக்குது. அவர் இன்னும் நல்லா விளாண்டாருன்னா நல்ல பெரிய லெவலுக்கு வருவார். அபிஷேக் பொருள் வந்து கண்டிப்பாக இன்னும் நல்லா விளாடணும். நல்லா விளாடக்கூடிய பிளேயர். அவங்க கேப்டன் ரிஷப் பந்த் வந்து நல்லா விளாண்டுட்ருக்காரு. பெரிய ஃபார்மில் இருக்கார் இந்த ஐபிஎல்லில். 2020 வேர்ல்டு கப்புக்கு எடுப்பாங்களா என்னன்னு தெரில. அவரும் நல்லா விளாண்டுட்ருக்காரு. இன்றைக்கி அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் அவர் தான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார். அதே மாதிரி வந்து ஸ்டப்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடணும். பவுலிங்லாம் போட்டு லாஸ்ட் மேட்ச்லாம் விக்கெட் எடுத்தார். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடணும். ஸ்டப்பர்ஸ் கையிலையும் மேட்ச் இருக்குது. போன மாட்டி குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து ஸ்டப்பர்ஸ் தான் போட்டு எல்லா விக்கெட்டையும் எடுத்தார். அது வந்து அகமதாபாத்தில் விளாண்டாங்க, அப்போ டெல்லி ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து டெல்லியில் விளாட்றாங்க. டெல்லிக்கு வந்து இது முக்கியமான மேட்சாக இருக்கும். குல்தீப் யாதவ் தான் மெயினான பவுலர் அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரிஷப் பந்த், அபிஷேக் பொருள், ஜேம்ஸ் ஃப்ரான்சிஸ் அவர் தான் நல்லா விளாடணும். டேவிட் வார்னர் அவங்களுக்குலாம் மாட்டிக்கிச்சுன்னா கையில் தூக்கி மேட்சை மாற்றிடுவாங்க. ஏன்னா சின்ன கிரவுண்டுங்கிறதுனால. அதனால் இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்குது இன்றைக்கி. கண்டிப்பாக இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா விளாடணும். அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங்கே நம்ம மோசமானதுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு இந்த பவுலிங்கெல்லாம் வச்சுட்டுனா அவங்க வந்து குஜராத்துக்கு பேட்டிங் கிடையாது. பட் ஆனால் பவுலிங் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நல்லா போடணும். இன்னும் நல்லா போட்டு டீமை நல்லா பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ரிஷப் பந்த் இன்னும் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும், பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவார் கண்டிப்பாக. அடுத்த ஜிடி டீம் பார்க்கலாம். ஜிடி டீமுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சுங்க. ஏன்னா ஜிடி டீம்ஸ் வந்து நிறையா மேட்ச் தோற்றுக்கிட்டே வராங்க. லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த போன மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட தோற்றுட்டாங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட நல்லா விளாடணும். அவருக்கு வந்து ஓப்பனிங் வந்து சரியே இல்லை. ரித்திமான் சாகா அவுட் ஆகிட்டு போயிடுறாரு சீக்கிரமே. போன வாட்டி மாதிரி ஐபிஎல்லில் அவரால் விளாட முடியல. ரித்திமான் சாகா இந்த வாட்டி ஐபிஎல்லில் கொஞ்சம் ஃபயர் ஆகவே இல்லை. அந்த சைடு வந்து சுப்மான் கில்லும் நம்பர் 3 சாய் சுதர்ஷன் தான் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் நல்லா சுப்மான் கில்லும் சாய் சுதர்ஷன் தான் நல்லா கொண்டு வராங்க. நம்பர் 3 வந்து அவங்களுக்கு இன்னும் யாருமே செட் ஆக மாட்டேங்கிறாங்க. விஜய் சங்கரும் செட் ஆகல, அந்த
அபிஷேக் மனோகர் அவரும் செட் ஆகல. அவங்களுக்கு ரொம்ப பேட்டிங் கன்சர்ன் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஷாருக் கானுக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. 2 மேட்ச் போன மேட்ச்சு கொஞ்சம் நல்லா விளாண்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அவர் கொஞ்சம் டெல்லி கேபிட்டல்ஸோடைய ஸ்டம்பிங் ஆகிட்டாரு. ஷாருக் கானும் கொஞ்சம் நல்லா விளாடணும். கில்லுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பவுலிங்கில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் வந்து போன மேட்ச் சூப்பராக பவுலிங் போட்டு மேட்சை திருப்பி கையில் கொடுத்தாரு. சாய் கிஷோரும் கொஞ்சம் இன்னைக்கு வந்து மெயினான பிளேயராக இருப்பார். ஏன்னா சின்ன கிரவுண்டு, அந்த ஜேம்ஸ்க்கு ஃப்ரான்சிஸ்லாம் போடும்போதுன்னா கண்டிப்பாக சாய் கிஷோர் தான் அடிச்சிருவார். அவருக்கு கரெக்டாக சாய் சுதர்ஷன் போட்டு விக்கெட் எடுத்தாருன்னா, ஜாக் ஃபெரிஸை கண்டிப்பாக சாய் கிஷோர் வந்து ஜாக் ஃபெரிஸ் விக்கெட்டை எடுத்துட்டாருன்னா மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கையில் வந்துடும். ஜாக் ஃபெரிஸ் விக்கெட்டை வந்து சாய் கிஷோரால் தான் எடுக்க முடியும். ஏன்னா போன வாட்டி ஜாக் ஃபெரிஸ் வந்து வாஷிங்டன் சுந்தரை பிரித்து எடுத்துட்டார் ஒரு ஓவரில். அதே மாதிரி சாய் கிஷோரையும் பிரித்து எடுத்துடுவாருன்னு நினைக்கிறேன். பிரித்து எடுக்காமல் ஜாக் ஃபெரிஸ் விக்கெட்டை சாய் கிஷோர் எடுத்துட்டாருன்னா மேட்ச் வந்து ஜிடி கையில் வந்துடும். பார்ப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரஷித் கான் இன்னைக்கு பெரிய த்ரெட்டாக இருப்பார். மெயின் பிளேயர் ரஷித் கான். ஏன்னா கிரவுண்டு சின்னதாங்கிறதுனால ரஷித் கானோட 4 ஓவர்ஸ் பெரிய இம்பேக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து மோகித் சர்மாவும் நல்லா பவுலிங் பண்ணணும். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இந்த ஜான்சனை விளாட வைப்பாருன்னு நினைக்கிறேன். கில்லு கண்டிப்பாக இன்றைக்கி ஜான்சன் விளாண்டாருன்னா நல்லாயிருக்கும். ஸ்பென்சர் ஜான்சன் இன்றைக்கி கண்டிப்பாக விளாடணும். கிரவுண்டு சின்னதுங்கிறதுனால ஷார்ட் பால்ஸ்னால் நிறையா போட வேண்டியது இருக்கும். ஸ்பென்சர் ஜான்சன் கண்டிப்பாக இன்றைக்கி விளாடணும். என்னோடய ப்ரொடிக்ஷன் படி இன்றைக்கி நான் 50-50 தான் கொடுப்பேன். நான் ரொம்ப அதிகமாக யாருக்கும் எதுவும் கொடுக்கல. டெல்லி கேபிட்டல்ஸும் 50, ஜிடி 50. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலான டீம் தான். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரெண்டுமே வந்து ஒரு ஸ்மாரான டீம் தான். அதனால் என்னோடய ப்ரொடிக்ஷன் படி இன்றைக்கி வந்து டெல்லிக்கும் 50, ஜிடிக்கும் 50. யார் ஜெயிப்பாங்கன்னு என்னால் இன்றைக்கி சொல்லவே முடியல. அதனால் 2 டீமுக்குமே நான் 50-50 தான் கொடுப்பேன்.